கில்லி படம் எல்லாரும் டிவில 1,00,000 தடவையாவது பார்த்துருப்போம். அப்படி இருந்தும் ரீ ரிலீஸ் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒரு 10 ரீசன் சொல்றேன். விஜயோட ஆக்டிங், அவர் கொடுத்த இன்ட்ரோஸ், மாஸ் சீக்வன்ஸ்னு எல்லாமே செம்ம ஆப்டா செட் ஆகியிருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச கிளாசிக்கான விஜய் இதில் பார்க்கலாம். ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியா இருக்கும். லவ், சாங்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலின்னு ஃபன்னா எல்லாமே பிளெண்டடாக இருக்கும். வித்யாசாகரோட செம்ம வைப்ஸான சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே செம்மையாக இருக்கும். முக்கியமாக தேட்டரில் அஜினரி வில்லு சாங்லாம் வரும்போது தேட்டர் கிளியும். அதுக்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். பிரகாஷ் ராஜ் போர்ட்ரேல் பண்ண ஐகானிக்கான வில்லன் மறக்கவே முடியாது. இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் வரவும் வராது. காம்போஸ், விஜய் த்ரிஷாவோட காம்போ, விஜய் பிரகாஷ் ராஜோட காம்போ, த்ரிஷா பிரகாஷ் ராஜோட காம்போ, விஜய் அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க மீம்ஸ்லாம் படத்தில் சீன்ஸாகவே பார்க்கையில் ஃபன்னாக இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும். பிரகாஷ் ராஜோட கபடி சண்டை ஆடுற ஃபைட், படத்தில் வர எல்லா காமெடி சீக்வன்ஸுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. செம்ம ஃபன்னாக போகும். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ரீசன். நம்ம விமல் அண்ணா இந்த படத்தில் இருப்பார். இதை விட என்ன வேணும்? இப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் ஒரு தேட்டரில் பார்த்துருப்போம். அதே தேட்டர் இன்னமும் அங்கேயே இருக்கும். அதே தேட்டரில் இப்போ ரீ-ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே போய் பாருங்கள், செம நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும். நான் சின்ன வயசில் எக்மோரில் இருக்க ஆல்பர்ட்டில் பார்த்தேன். நீங்கள் எந்த ஊரில் எந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னு உங்கள் மெமரிஸை இங்கே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.